பல்சர். இப்படி கூட ஒரு பைக் விக்குது. ஓ பல்சரா? மச்சான் செம கூட்டம்டா. என்னது தியேட்டர்ல கூட்டமா? ஆச்சரியமா இருக்குதே. 20 டிக்கெட், 20 × 30 600 ரூபாய். அடா பாவி, அந்த 600 ரூபாய் என்கிட்ட கொடுத்திருந்தீங்கன்னா அதோ ஒரு டிக்கெட் நிக்குது பார், அதை நான் கரெக்ட் பண்ணி இருந்திருப்பேன். ஆமா, ஒரு கார்ட்டூன் படத்துக்கு போய் எதுக்காக 20 டிக்கெட் வாங்கியிருக்கேன்? அங்க பாரு. டேய், ஏதாவது ஸ்கூலுக்கு இலவசமா டிக்கெட் வாங்கி கொடுக்குறியா? அடுத்து இறங்குற கேரக்டர் பாரு. ஐயோ, ஒரு ஆட்டோக்குள்ள இருந்து அம்பாசிடர் இறங்குறியடா. கொஞ்சம் 20 டிக்கெட். என்னது இது? அவன் ஃப்ரெண்ட்ஸ்னா, ஆனா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கூட்டு வந்திருக்கான். கொஞ்சம் எண்ணி பாப்போம். டேய், இருக்கதே 15 பேரு, நீ 20 டிக்கெட் வாங்க சொல்லிருக்கிற. 5 டிக்கெட் எதுக்கு? ஒரு பாடி உள்ள போறதுக்கா? என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இல்ல நீ க்ளோஸ் பண்ண போற ஃப்ரெண்ட்ஸா? யார் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்? அங்க பாரு. மச்சான் மீராடா, உன்னை க்ளோஸ் பண்ண போற ஃப்ரெண்டிடா. ஏய் மீரா, கரெக்ட் நேரத்துக்கு வந்து பாரு. அவன் ஃப்ரெண்டோட இருக்கிற டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியல. அதான் ஹாஸ்பிட்டல் போட்டிருக்கேன். மீரா, சீக்கிரம் படம் போட்டுற போறாங்க. வா, உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கிட்டேன் தெரியுமா? என்னடா கண்டுக்காம போறா? 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதோ? ஐயோ போறானே. டிக்கெட் வாடி. நீங்க போற? மிஸ் நானும் வரேன்டா. ஒரு டிக்கெட்டா? அங்க பாரு, நீ ஹவுஸ்ஃபுல் போர்டு. ஆரம்பிச்சிருச்சு. நான் படத்தை பத்தி சொன்னேன். சரி விடுறா, ஃபீல் பண்ணாதடா. சும்மாறா, வண்டியை பாத்துக்கோ. 2 கட்ட வண்டி வருது, அதை வேணா பாக்குறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கார்ட்டூன் படத்துக்கா? ஆமா. கார்ட்டூன் படம் பாக்குற வயசா இது? பக்கத்துல ஒரு தியேட்டர்ல அடல்ட்ஸ் ஒன்லி ஓடுதா, அதுக்கு போலாமா? அந்த படத்தை நேத்தே பாத்துட்டேன். அதுல ஒரு பிட்டு இல்ல. நீங்க அதுல நடிச்சதே கற்பாம் மானமாம் கண்ணியாம் சீதையாம் கடை தெருவில் விக்குதடா. பேர் நடராஜன், கடகராசி, விருச்சிக லக்னம், பூச நட்சத்திரம். பேரு லட்சுமி, ராசி மேஷம், தனுசு லக்னம், தனுஷ லக்னம், கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரஸ்ய யஜமானஸ்ய யஜமான சர்வ குடும்ப க்ஷேமஸ்ய. என்னங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்காங்களே. ஹலோ சார், நைஸ் டு மீட் யூ. ஐ அம் ராஜசேகர். உங்களை பார்த்துருக்கேன். கல்யாணம் ஆனதுல இருந்து ஹவுஸ் அரெஸ்ட் ஆகி இன்னையோட 25 வருஷம் ஆகுது. ஓ, வெட்டிங் anniversary. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. இந்த காலத்து பசங்க அப்பா அம்மா கல்யாண நாளை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப அபூர்வம். ஆனா உங்க பசங்க உங்களோட நட்சத்திரம், ராசி, லக்னத்துல புட்டு புட்டு வைக்கிறாங்களா? ரொம்ப பெரிய விஷயம் சார். அது மட்டும் இல்ல, காலையில இருந்து இதுதான் 6வது கோயில். இன்னும் பிளாட்ஃபார்ம் பிள்ளையார் கோயில் மட்டும்தான் பாக்கி. கோபி, வெளியே வாடா, உனக்கு ஒரு வேலை இருக்கு. அட போமா, நானே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் குளிக்கிறேன். அத வரான் பாருங்க, அவன் கிட்ட குடுங்க. டேய் ஆதி, நீ அத பண்ணுடா, ஒரு சின்ன வேலை இருக்கு. ஐயோ, எனக்கு கை கால்லாம் வலிக்குதுமா. இந்த நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல வர நீரியான மாதிரி இருக்கான் பாரு, இவனை போ சொல்லுமா. 2 பசங்க இருந்து என்ன பிரயோஜனம்? ஒருத்தராவது அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? அந்த மீரா வேற 2 சீடி கேட்டா. சரி, நானே போறேன். அம்மா, நான் போறேம்மா. இப்பதானே நான் கை கால் வலிக்குதுன்னு யார் சொன்னா? கையாது காலாது. அம்மா நீ சொல்லிட்ட, என்ன பத்தி தாய்மா நீ. என்னோட செய்வான் குடுமா போறமா. நான் என்னடி பண்றது? என் மனசை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் என் பின்னால அலைஞ்சு என் மனசை அவன் பின்னால அலைய வச்சுட்டான். காதலுங்கிறது பாடம் இல்ல, நீங்க சொல்லி கொடுத்து நான் கத்துக்கிறதுக்கு. அது ஒரு ஃபீலிங். ஒரு பூ பூக்குற மாதிரி, பொழுது விடையிற மாதிரி. அது எப்ப மனசுக்குள்ள வந்துருச்சோ அப்பவே சொல்லிடணும். இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. முதல்ல இந்த விளையாட்டு இன்ட்ரெஸ்டா தான் இருந்துச்சு. இப்ப ஐயோ பாவுன்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். ஆதி தியேட்டருக்கு வெளியில நிக்கும் போது நான் மட்டும் எப்படி நிம்மதியா சினிமா பார்க்க முடியும்? நீங்க மட்டும் உங்க பாசிங் கூட நல்லா சுத்துறீங்க. இனிமே உங்க அட்வைஸ் எல்லாம் கேட்க போறது இல்ல. ஓடி போய் சாரி கேட்டு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கத்த ஆசையா இருக்கு.
லவ் பண்ணாம இருந்துடலாம், ஆனா லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதை சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது எவ்வளவு பெரிய டார்ச்சர் தெரியுமா? இனிமே என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் உடனே போய் ஐ லவ் யூன்னு சொல்ல போறேன். சக்சஸ்ரா. ஆதிய லவ் பண்ணாம இருந்துருவாள அவ? எப்படி முடியும்? இது வரைக்கும் நடந்தது அவ டைம், இன்னுமே என் டைம். சக்சஸ்ரா ஆதி. ஒழுங்கா நடுறா, சொல்ல பாரு. ஹாய், ப்ளீஸ் கம் இன். ஆண்டி, ஆண்டி. டிவிடி கட்டுனீங்களா? நான் கேட்டிருந்தேன். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. என் பேர் மீரா. பைக், ட்ரெயின், கல்யாணம், திருவிழா. ஓ சாரி, பேட் மெமரிஸ். மேபி மறந்துருப்பேன். ஆமா, யாரு இவங்க? உங்க சிஸ்டரா? அவளை பார்த்தா அவ்வளவு வயசானவ மாதிரியா தெரியுது. அவ என் பொண்ணு மீரா. ஓ ஓகே ஓகே. அந்த சின்ன குழந்தைங்களா உங்களுக்கு தானா? என்னப்பா, அவளுக்கு என்ன கல்யாணமே ஆகல? கல்யாணமே ஆகலையா? பாவம், இவ்வளவு வயசாயும் இன்னும் கல்யாணமே ஆகலன்றீங்க. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. இந்த காலத்துல உங்களை மாதிரி அழகா இல்லாதவங்களுக்கு எல்லாம் மாப்பிள்ளை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். மனசு தளர விடாதீங்க. உங்களுக்கும் ஒருத்தன் கண்டிப்பா கிடைப்பான். வந்து டிவிடி, சாரி நீங்க தான் கேட்டீங்க, நீங்களே வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்காக பக்தி பட்ட டிவிடி எல்லாம் வாங்கி வரேன். ஆண்டவனை வேண்டிக்கோங்க, எல்லாம் சேம். போயிட்டு வரேன் ஆண்டி. ஹலோ கோபி, நான் மீரா பேசுறேன். ஆதி இப்பதான் எங்க வீட்டுக்கு வந்தான். தெரியும் தெரியும், அவன் தியேட்டருக்குள்ளார வரலன்னு நீ ரொம்ப ஃபீல் பண்ணல, அதனாலதான் அவன் வீட்டுக்கு வர வச்சேன். வந்தான், ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. என்ன யாருன்னே தெரியலன்னு வேற சொல்றான். நீ சொல்லி விட்டுருப்ப, அதனாலதான் அவன் தெரியாத மாதிரி நடிச்சிருப்பான். இரு இரு, அவன் என்ன செய்யறான்னு போய் பாத்துட்டு வரேன். டேய் ஸ்ரீ, ஆன்ட்டி கிட்ட இது யாரு உன் சிஸ்டர் அப்படின்னு கேட்டு ஒரு ஷாக் கொடுத்தேன் பாரு. அதுல சும்மா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டான். எதா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு, ஏன்னா நான் இங்க ஒரு ஜெனரல் பாடி மீட்டிங்ல இருக்கிறேன். சொல்லு ஸ்வேதா, எனக்கு அப்படி என்ன கோவம்? ஸ்வேதாவா? ஓ, பைக்ல ஒண்ணு உட்கார வச்சு பிரேக் அடிக்கலாம்னு கோவமா? நீ அடுத்த வாட்டி வா, நான் அடிக்கிற பிரேக்ல சும்மா டமுக்கு டமுக்கு. டேய், ஏற்கனவே ஒரு தடவை பைக்ல பிரேக் பிடிக்காம தானே என்ன கொண்டு போய் குப்பை தொட்டிக்குள்ள தள்ளி விட்டா. ஸ்வேதா, கோவப்படாதயா. என்ன ஒண்ணு, அடையாள இருக்கிற காஃபி ஷாப்புக்கு தானே கூட்டு போகணும். இன்னைக்கு ஈவினிங்கே கூட்டு போயிடுறேன். காஃபி ஷாப்பா? சாரி, இது ஏதோ ராங் நம்பர். யார் லைன்ல? நீங்க எல்லாரும் தான். பாய், டேக் கேர். முத்தமாடா குடுக்குறேன். சொல்லு கோபி. யாரோ ஸ்வேதாமா, அவன் போன்ல விளைஞ்சிட்டு இருக்கான். ஈவினிங் அடையார் காஃபி ஷாப்க்கு வர சொல்லி இருக்கான். நாமும் போய் அவ யாருன்னு பாத்துருவோம். ஓகே ஓகே. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.